ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வர்மா கோயில் திருவிழாக்கு வந்து ஏடி தான் அயலி அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அயலி சிவா அதிரடியாக களத்தில் இறங்கி வர்மா கபிலனை மடக்கி பிடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வர்மா கபிலனுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாரு கபிலன், நீ இருக்கிற அந்த கோயில் திருவிழாவில் தான் அந்த ஏடியும் இருக்கா அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட கபிலன் சொல்கிறாங்க, என்ன வர்மா உளறிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் இல்லை, ஏடி இங்கே வரதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட வர்மா சொல்கிறாங்க, டேய் நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத, நம்ம பொருள் கை மாற்ற போகிறோன்ற விஷயம் அவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரையும் பிடிக்கிறதுக்காகவே அங்கே வருவா, நானும் அந்த இடத்துக்கு வரதான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட கபிலன் சொல்கிறாங்க, இங்கே பாரு வர்மா, நீ இங்கே வந்துட்டானா அப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும். நீ பொருளை வேற கை மாற்ற சொல்கிற, இந்த விஷயம்லாம் எங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவளை தான் நீ வீட்டை விட்டே துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்ல. அதுக்கு வர்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு கபிலன், தொழிலுன்னு வந்துட்டா அப்படிதான், நீ ஏதோ சாக்கு பொக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத, அந்த பொருள் இப்போ உன்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு கபிலன் சொல்றாங்க, என்ன வர்மா சொல்றேன், என்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அதுக்கு வர்மா சொல்றாங்க, ஆமா நீங்க வந்தீங்களா ஒரு பஸ், அதுக்குள்ள தான் நான் வச்சிருக்கேன், ஒழுங்கா அந்த பொருளை கை மாத்திர வழியை பாரு, அது மட்டும் இல்லாம அந்த பொருளை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே கபிலனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துல கம்பு சுத்துற சிலம்பம் போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ உதயபெருமாள் ஃபேமிலியில தான் சொல்றாங்க, உங்க ஃபேமிலியில இருந்து யாராவது கம்பு சுத்துறதுல கலந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட செல்வராணி சொல்றாங்க, அதான் என் பையன் இருக்கானே, என் பையன் தானே இந்த வீட்டோட வாரிசு, கபிலன் நீ போயிட்டு வின் பண்ணிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ரித்திகா சொல்றாங்க, இங்க பாரு கபிலன், நீ மட்டும் போட்டியில தோத்துறாத, தோத்துட்டனா அவளை தான் நம்ம குடும்பத்துக்கே ரொம்ப அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலனை அந்த போட்டிக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அங்க பார்த்தா நம்ம கபிலனுக்கு கம்பு சுத்தவே தெரியல, அங்க போனா தோத்துட்டு தான் வந்துடுறாரு. இதை பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, என்னது இது, உங்க வீட்டுல யாருக்குமே சிலம்பம் தெரியவே தெரியாதா, இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு உங்க குடும்பத்தை ஆளுங்க ஆம்பளைங்க யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம சிவா வந்து களத்தில் இறங்கிடுறாரு. யார் சொன்னாடா யாருமே இல்லைன்னு, நான் பாரு இப்போ போட்டியில் எப்படி இறங்குறேன்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து அங்கே சிலம்பத்தில் அடி பின்னி எடுத்துடுறாங்க தான் சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம சிவா சிலம்பத்தில் வின் பண்ணிடுறாங்க. இதை பார்த்ததுமே ரித்திகா சாம கடுப்பாயிடுறாங்க. செல்வராணி கபிலன் கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா கபிலன், அவன் எப்படி போட்டியில் வின் பண்ணிட்டான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடுப்பில் இருக்காங்க. இந்த சைடு நம்ம சிவா வின் பண்ணதை நினச்சி நம்ம உதயபெருமாள் இந்திராணி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. சிவா கப்பெல்லாம் வாங்கிடுறாரு. அப்போ ரித்திகா வந்து கபிலன் கிட்ட சொல்றாங்க, நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அதுதான் அத்தை நடக்குது, இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல, அந்த சிவா போயிட்டு நம்ம வீட்டு மரியாதையை வாங்கின மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கபிலன் வந்து அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம எப்படியாவது இந்த பொருளை கை மாத்தணும் அதிலே தான் குறியா இருந்துட்டு இருக்காரு. அந்த பொருளை எடுத்துட்டு வந்து இப்போ நம்ம இதை எதில் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் போது சாமி சிலைக்கு பின்னாடி தான் அதை மறைச்சு வைக்கிறாரு. கடவுளே நீங்க தான் காப்பாற்றணும், எப்படியாவது இந்த பொருள் யார் கண்ணுக்கும் படாம எப்படியாவது கை மாத்திரணும் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ அந்த இடத்துல நம்ம அயலி சிவா ரெண்டு பேருமே கபிலனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வர்மா வந்து ஏடியை பிடிக்கிறதுக்காக மாறு வேஷத்துல வராரு. அங்க இருக்கிறவங்க கிட்டலாம் மாறு வேஷத்துல வந்து வளையல் வாங்கிக்கிறீங்களாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ நம்ம அயலி வந்து கபிலனை தேடுற டென்ஷன்ல வர்மாவை சரியா கவனிக்கவே இல்லை. வர்மா இந்த கூட்டத்துல தான் ஏடி இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசாம வளையல் போடுற மாதிரி அவங்க கையை பிடிச்சே நம்ம ஏடி யாருன்றத கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு வளையல் வாங்கிக்கிறீங்களாமா அப்படின்ட்டு வலையில போட்டு பார்க்குறாரு. அதில் நம்ம ஐலி மாட்டிக்கிட்டாங்க. நம்ம ஐலி வந்து வர்மா கிட்ட கையை கொடுக்குறாங்க. நம்ம வர்மாவும் ஐலியோட கையை பிடிச்சி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாரு. என்னது இது, இந்த கையை ஏற்கனவே நம்ம பிடிச்ச மாதிரி இருக்கு, ஒருவேளை இவ தான் ஏடியா இருப்பாளா, இந்த கண்ணை பார்த்தா அந்த ஏடியோட கண்ணு மாதிரி தான் இருக்கு, சந்தேகமே இல்லை இவ தான் ஏடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்மா வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஐலியும் வர்மா கிட்ட கையை கொடுத்துட்டு டக்குன்னு கையை எடுத்துடுறாங்க. கையை எடுத்துட்டு அந்த சைடு நம்ம கபிலனை தேடி தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வர்மாவுக்கு ஐலி மேலே தான் டவுட்டாக இருக்குது, நம்ம இவளை விடவே கூடாது, இவளை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வர்மா அயலி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. இந்த சைடு நம்ம அயலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க, சிவா நம்ம எப்படியாவது கபிலனை கண்டுபிடிக்கணும், இந்த சைடு தான் பொருளை கை மாத்துறதா அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஸோ கபிலன் எப்போ வேணாலும் நம்ம கிட்ட மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயலி சிவா ரெண்டு பேருமே போய்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ரித்திகா வந்து கபிலனை தேடிட்டு இருக்காங்க. என்ன கபிலன் ஆளே காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது நம்ம இந்திராணி வந்து அயலி சிவாவை தான்
எல்லாம் தேடுறாங்க. என்ன ஐலி சிவா திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. ஒருவேளை இங்கே ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா? கபிலனையும் காணா, ஐலி சிவாவையும் காணா. இப்போ என்னன்னா புது பிரச்சனை எதையாவது இழுத்துட்டு வந்துடுவாங்களான்னு வேற பயமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்திராணி வந்து தேடிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம வர்மா வந்து எப்படியாவது ஏடியை கண்டுபிடிக்கணும். இவ்வளோ நாளாக நான் எழுப்பிய கோட்டையை கொஞ்ச நேரத்திலேயே அவள் செதைச்சிட்டா. அவளை நான் சும்மாவே விடக்கூடாது. ஏடியை மட்டும் கண்டுபிடிச்சி அவளை நான் ஒரு வழி பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் நான் பழைய நிலைமைக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்மா வந்து ஒரு பக்கம் ஏடி பின்னாடியே போய்கிட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம கபிலனை வர்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. வர்மா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் பொருளை கொண்டு வந்துட்டேன், யார்கிட்ட கை மாத்துறது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது வர்மா சொல்கிறாங்க, நான் சொல்கிற இடத்துக்கு அந்த பொருளோட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்கிறாங்க. நம்ம கபிலனும் அந்த பொருளை எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா அந்த பொருள் இல்லை. அப்போது சாமி ஊர்வலம் வேற கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்குது. என்னடா இது, இங்கே தானே நம்ம இந்த பேக்கை வச்சோம், எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. கடைசியில் பார்த்தா அந்த பேக் அந்த இடத்துல தான் இருக்குது. நம்ம கபிலனும் அந்த பேக்கை எடுத்துட்டு எப்படியாவது கை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வர்மா கால் பண்ணுறாங்க, இங்கே பாரு கபிலன், அதிகாரிங்க எல்லாம் நம்ம பிளான் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு தான் வந்துட்டாங்க. உனக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலை கிடையாது, அந்த பொருளுக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க, நான் எப்படியாவது இந்த பொருளை கை மாற்றிடுறேன் வர்மா, நீங்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, யாருக்கிட்டையும் பிடிபட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம கபிலனோட பிளானை தெரிஞ்சுக்கிட்டு சிவா, ஐலி எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல தான் இந்த மாதிரி பொருளை கை மாற்ற போகிறாங்க, எல்லாரும் அலர்ட்டாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம வர்மா, கபிலன் 2 பேருமே வந்துடுறாங்க. பொருளோட நிற்கும் போது நம்ம அயலி, சிவா, அதுக்கப்புறம் அங்கே கூட இருக்கிற அதிகாரிகள் எல்லாமே அவங்கள சுற்றி வளைச்சி போட்டுடுறாங்க. அப்போது நம்ம வர்மா வந்து கபிலன் கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா கபிலன், நான் சொன்னது நடந்துருச்சா? ஏடி இங்கே இருக்கான்னு தானே சொன்னேன், நீ தான் எதையுமே நம்ம வேலை, இப்போ பாரு நம்மளை கையும் காலுமா பிடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கபிலன் வந்து வர்மா கிட்ட சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறது வர்மா, நம்ம நல்ல வசமாக மாட்டிக்கிட்டோமே, இந்த விஷயம் மட்டும் என் குடும்பத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், எங்கள் அக்கா என்னைய வெறுத்து ஒதுக்கிடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து ரொம்பவே பயத்தில் இருக்காங்க. அப்போது நம்ம ஐலி வந்து வர்மா கிட்ட துப்பாக்கி காட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன வர்மா, அவ்வளோ சீக்கிரத்தில் நீ பொருளை கை மாற்றிடுவியா? அது நாங்கள் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்கே இருக்க அதிகாரிகளும் வர்மாவை சுற்றி வளைச்சி பிடிக்கிறாங்க. அப்போது ஐலி வந்து மனசில் நினைக்கிறாங்க, இப்போ கபிலனை நம்ம கையும் காலுமா பிடிச்சிட்டோமே, கபிலன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறான் அப்படின்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா இந்திராணி அக்கா எப்படி தாங்க போகிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம இதை சும்மா விட முடியாது. சட்டம் தன்னோட கடமையை செஞ்சே தான் ஆகணும். யாராக இருந்தாலும் என்ன, அவங்கவுங்க செஞ்ச தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அதுதான் இப்போ கபிலனுக்கு நடக்குது. அப்போ மனசில் சிவாவும் நினைக்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க இந்திராணி அக்கா, எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் கபிலனை பிடிச்சிடுறாங்க. நம்ம வர்மா, கபிலன் இவங்க 2 பேருமே வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நம்ம கபிலனை வந்து இந்திராணி தேடிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, நம்ம இந்திராணியும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்திராணி குடும்பம் எப்படி தாங்க போகுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம தம்பி எந்த தப்பும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி மேலே ரொம்பவே மலை மாதிரி நம்பிக்கையை வச்சுருந்தாங்க இந்திராணி. ஆனால் கடைசியில் நம்ம கபிலன் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. இதனால கண்டிப்பாக செல்வராணி, ரித்திகா இவங்க 2 பேருமே பயங்கரமாக அப்செட் ஆயிடுவாங்க. ஏன்னா நம்ம சிவாவுக்கு தான் இந்த வீட்டில் மரியாதை கிடச்சிக்கிட்டு இருக்கு, கபிலனுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கபிலனோட பேர் மொத்தமாகவே டேமேஜ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.